யோபு நூல் அதிகாரம் 21. நிகழ்வன எதிர்மாறாய் இருத்தல். அதற்கு யோபு கூறிய மறுமொழியாவது: நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள், இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும். பொறுங்கள், என்னை பேசவிடுங்கள், நான் பேசிய பிறகு என்னை நீங்கள் கேலி செய்யலாம். நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்கக்கூடாது? என்னை உற்று பாருங்கள், பதறுங்கள், கையால் வாயில் அடைத்து கொள்ளுங்கள். இதை நான் நினைக்கும் பொழுது திகிலடைகிறேன். நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது. தீயோர் வாழ்வதேன்? நீண்ட ஆயுள் பெறுவதேன்? வலியோராய் வளர்வதேன்? அவர்களின் வழிமரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர். அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்களின் கண் முன்னே நிலைத்திருக்கின்றார்கள். அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை. அவர்களின் காளைகள் பொழிகின்றன, ஆனால் பிசகுவதில்லை. அவர்களின் பசுக்கள் கருவுறும், ஆனால் கரு களைவதில்லை. மந்தை போல் மழலையரை வெளியனுப்புகின்றார்கள். அவர்களின் குழந்தைகள் குதித்தாடுகின்றார்கள். அவர்கள் தம்புரு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றார்கள். குழல் ஊதி மகிழ்கின்றார்கள். அவர்கள் மகிழ்வில் தம் நாள்களை கழிக்கின்றார்கள். அமைதியில் பாதாளம் இறங்குகின்றார்கள். அவர்கள் இறைவனிடம் இயம்புகின்றார்கள்: எம்மை விட்டு அகலும், ஏனெனில் உம் வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எல்லாம் வல்லவர் யார் நாங்கள் பணிபுரிய? அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன்? இதோ தீயோரின் வலமை அவர்களின் கையில் இல்லை. எனவே அவர்களின் ஆலோசனை எனக்கு தொலைவில் இருப்பதாக. எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது! எத்தனை முறை அழிவு அவர்கள் மேல் வருகின்றது! எத்தனை முறை கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார்! காற்றுக்கு முன் அவர்கள் துரும்பு போன்றவர்கள், சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றவர்கள். அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்கா சேர்த்து வைக்கின்றார். அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார். அவர்களும் அதை உணர்வார்கள். அவர்களது அழிவை அவர்களின் கண்களே காணட்டும். எல்லாம் வல்லவரின் வெஞ்சினத்தை அவர்கள் குடிக்கட்டும். அவர்களுடைய நாள்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை எதற்காக? இறைவனுக்கு அறிவை கற்பிப்போர் யார்? ஏனெனில் அவரே உயர்ந்தோரையும் தீர்ப்பிடுகின்றார். சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர். அவர்களின் உடல்கள் கொழுப்பேறி உள்ளன. அவர்களுடைய எலும்புகளின் மச்சை உலரவில்லை. வேறு சிலரோ கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர். புழுதியில் இரு சாராரும் ஒன்றாய் துஞ்சுவர். புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே. இதோ உங்கள் எண்ணங்களையும் எனக்கெதிராய் நீங்கள் தீட்டும் திட்டங்களையும் நான் அறிவேன். ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள்: பெரிய மனிதரின் இல்லம் எங்கே? கொடியவர்கள் குடியிருந்த கூடாரம் எங்கே? வழிப்போக்கர்களை நீங்கள் வினவவில்லையா? அவர்கள் அறிவித்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அழிவின் நாளுக்கென தீயோர் விடப்பட்டுள்ளனர். வெஞ்சின நாளில் அன்னவர் விடுவிக்கப்படுவாரா? யார் அவர்களின் முகத்துக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார்? யார் அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப பலன் கொடுப்பார்? கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையாய் இருக்கும். மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர். அவர்களின் முன் சென்றோருக்கோ கணக்கில்லை. அப்படி இருக்க வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவதெப்படி? உமது மறுமொழி யாவும் பொய்யன்றி வேறில்லை. யோபு நூல் அதிகாரம் 22.
மூன்றாம் சுற்று உரையாடல். கடவுளோடு ஒப்புரவாகும் வழி. பின்னர் தேமானியரான எலிபாசு பேசத் தொடங்கினார். மனிதரால் இறைவனுக்கு பயன் உண்டா? மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயன் உண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்டா அவர் உமக்கு தீர்ப்பிடுகிறார்? உமது தீமை பெரிதில்லையா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறையாரிடம் அடகு வாங்கினீர். ஏழையரின் உடையை உரிந்து அவர்களை நிர்வாணிகளாக்கினீர். தாகமுள்ளோருக்கு குடிக்க நீர் தண்ணீர் தரவில்லை. பசித்தோருக்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதருக்கே வையகம் சொந்தமாயிற்று. அவர் தயவு பெற்றவருக்கே அது குடியிருப்பாயிற்று. கைபெண்டீரை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர். அனாதையரின் கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும். நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர் பெருக்க உம்மை மூழ்கடித்தது. உயரத்தை விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானிலிருக்கும் விண்மீன்களை பாரும். அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீர் சொல்லுகின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்காவண்ணம் கருமுகில் மறைகின்றது. அவர் வான்தலத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விளைகின்றீரோ? நேரம் வரும் முன்பே அவர்கள் பிடிபட்டார்கள். அவர்களின் அடித்தளத்தை வெள்ளம் அடித்து சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பார்கள். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாய் இருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர். அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக இறைவனுக்கு, எய்துக அமைதி. அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக. அவர்தம் சொற்களை நெஞ்சில் பொறித்திடுக. எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகள். நீர் கட்டி எழுப்பப்படுவீர். கூடாரத்திலிருந்து தீயவற்றை அகற்றிவிடும். பொன்னை புழுதியில் எரிந்து ஓபீர் தங்கத்தை ஓடை கற்களிடை வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பசும் பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர். அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீரும் பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் நினைப்பது கைகூடும். வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் சிறுகுற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். கைகளின் தூய்மையால் அவர்கள் மீட்கப்படுவார்கள். யோபு நூல் அதிகாரம் 23. யோபு அதற்கு உரைத்த மறுமொழியாவது: இன்று கூட என் முறைப்பாடு கசப்பாயுள்ளது. நான் வேதனை குரல் எழுப்பியும் என்மேல் அவரது கை பழுவாயுள்ளது. அவரை எங்கே கண்டுபிடிக்கலாமென நான் அறிய யாரேனும் உதவுவாரானால் நான் அவரது இருப்பிடத்தை அணுகுவேன். என் வழக்கை அவர் முன் எடுத்துரைப்பேன். தற்காப்புரைகளால் என் வாயை நிரப்புவேன். அவர் எனக்கு என்ன வார்த்தை கூறுவார் என அறிந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்வார் என்பதையும் நான் புரிந்து கொள்வேன். மாபெரும் வல்லமையுடன் அவர் என்னோடு வழக்காடுவாரா? இல்லை,
அவர் கண்டிப்பாக எனக்கு செவி கொடுப்பார். அங்கே நேர்மையாளர் அவரோடு வழக்காடலாம். நானும் என் நடுவரால் முழுமையாக விடுவிக்கப்படுவேன். கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை. மேற்கே நான் அவரை காண்கிலேன். வடக்கே தேடினும் செயல்படுகிற அவரை காணேன். தெற்கே திரும்பினும் நான் அவரை பார்த்தேனில்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். அவருடைய அடிசுவடுகளை என் கால்கள் பின்பற்றின. அவரது நெறியில் நடந்தேன், நான் பிறழவில்லை. அவர் உரைத்த ஆணையினின்று நான் விலகவில்லை. அவர்தம் வாய்மொழிகளை என் அன்றாட உணவுக்கு மேலாய் நான் போற்றினேன். ஆனால் அவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? எதை அவர் விரும்புகிறாரோ அதையே அவர் செய்கிறார். ஏனெனில் அவர் எனக்கு குறித்துள்ளதை அவரே நிறைவேற்றுவார். அன்னவர் உள்ளத்தில் இன்னபல உள்ளன. ஆகையால் அவர் முன் நடுங்குகின்றேன். அவரை பற்றி நினைக்கையில் நான் திகிலடைகின்றேன். இறைவன் என்னை உளம் குன்ற செய்தார். எல்லாம் வல்லவர் என்னை மனம் கலங்க செய்தார். ஏனெனில் இருள் என்னை மறைக்கின்றது, காரிருள் என் முகத்தை கவ்வுகின்றது. யோபு நூல் அதிகாரம் 24. குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் அவர்தம் நாள்களை ஏன் காணவில்லை? தீயோர் எல்லை கற்களை மாற்றி போடுகின்றனர், மந்தைகளை கொள்ளையிட்டு மேய்க்கின்றனர். அனாதையின் கழுதையை ஓட்டி செல்கின்றனர், கைம்பெண்ணின் எருதை அடகாய் கொள்கின்றனர். ஏழையரை வழியினின்று தள்ளிவிடுகின்றனர். நாட்டின் வறியோரை ஒன்றாக ஒளிந்து கொள்ள வைக்கின்றனர். ஏழையர் உணவு தேடும் வேலையாய் காட்டுக் கழுதையென பாலை நிலத்தில் அழைகின்றனர். பாலை நிலத்தில் கிடப்பதையே அன்னவர் பிள்ளைகளுக்கு உணவாகும். கயவரின் கழனியில் அன்னவர் சேகரிக்கின்றனர். பொல்லாரின் திராட்சை தோட்டத்தில் அன்னவர் பொறுக்குகின்றனர். ஆடையின்றி இரவில் வெற்றுடலாய் கிடக்கின்றனர். வாடையில் போர்த்தி கொள்ள போர்வையின்றி இருக்கின்றனர். மலையில் பொழியும் மழையால் நனைகின்றனர். உறைவிடமின்றி பாறையில் ஒண்டுகின்றனர். தந்தையில்லா குழந்தை தாயினின்று பறிக்கப்படுகின்றது. ஏழையின் குழந்தை அடகாய் வைக்கப்படுகின்றது. ஆடையின்றி வெற்றுடலாய் அன்னவர் அழைகின்றனர். ஆராபசியுடன் அரிக்கட்டை தூக்குகின்றனர். ஒலிவத் தோட்டத்தில் எண்ணெய் ஆட்டுகின்றனர். திராட்சை பழம் பிழிந்தும் தாகத்தோடு இருக்கின்றனர். நகரில் இறப்போரின் முனகள் கேட்கின்றது. காயமடைந்தோரின் உள்ளம் உதவிக்காய் கதறுகின்றது. அவர்களின் மன்றாட்டையோ கடவுள் கேட்கவில்லை. இன்னும் உள்ளனர் ஒளியை எதிர்ப்போர். இன்னோர் அதன் வழியை அறியார். இன்னோர் அதன் நெறியில் நில்லார். எழுவான் கொலைஞன் பொழுது புலரும் முன்பே ஏழை எளியோரை கொன்று குவிக்கு. இரவில் திரிவான் திருடன் போல. காமுகனின் கண் கருக்களுக்காய் காத்திருக்கும். கண்ணெதுவும் தன்னை காணாது என்றெண்ணி முகத்தை அவனே மூடிக்கொள்வான். இருட்டில் வீடுகளில் கன்னம் இடுவர். பகலில் இன்னோர் பதுங்கி கிடப்பர். ஒளியினை இன்னோர் அறியாதோரே. ஏனெனில் காரிருளே இவர்களுக்கு காலை நேரம். சாவின் திகிலும் இவர்களுக்கு பழக்கமானதே. வெள்ளத்தில் விரைந்தோடும் நுரையே அவர்கள். பார்மேல் அவர்களின் பங்கு சபிக்கப்பட்டதே. அவர்களின் திராட்சை தோட்டத்தை எவரும் அணுகார். வறட்சியும் வெம்மையும் பனி நீரை தீக்கும். பாவம் செய்வோரை பாதாளம் விழுங்கும். கருப்பை அவர்களை மறக்கும். புழுவும் அவர்களை சுவைத்து தின்னும். அவர்களை யாரும் நினையார். அவர்களின் கொடுமை மரம் போல் முறிந்து போம். ஏனெனில் அவர்கள் மகவிழா மகளிருக்கு தீங்கிழைத்தார்கள்.
கைம்பெண்ணுக்கு அவர்கள் நன்மை செய்தாரில்லை. இருப்பினும் கடவுள் தம் வலிமையால் வலியோரின் வாழ்வை நீட்டிக்கின்றார். தங்கள் வாழ்வில் அவர்கள் நம்பிக்கையோடு இருப்பினும் நிலைக்க மாட்டார்கள். அவர் அவர்களை பாதுகாப்புடன் வாழ விடுகின்றார். அவர்களும் அதில் ஊன்றி நிற்கின்றார்கள். இருப்பினும் அவருடைய கண்கள் அவர்கள் நடத்தையை கண்காணிக்கின்றன. அன்னோர் உயர்த்தப்பட்டனர். அது ஒரு நொடி பொழுதே. அதன் பின் இல்லாமற் போயினர். எல்லாரையும் போல் தாழ்த்தப்பட்டனர். கதிர் நுனி போல் கிள்ளி எறியப்பட்டனர். இப்படி இல்லையெனில் என்னை பொய்யன் என்றோ என் மொழி தவறென்றோ என்பிப்பவர் யார்? யோபு நூல் அதிகாரம் 25. கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். பிறகு சூகாயரான பில்தாது பேசியதாவது: ஆட்சியும் மாட்சியும் கடவுளுக்கே உரியன. அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுவார். அளவிட முடியுமா அவர்தம் படைகளை? எவர் மேல் அவர் ஒளி வீசாதிருக்கும்? அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியராய் இருக்க முடியும்? அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்கக்கூடும்? இதோ வெண்ணிலவும் ஒளி குன்றியதே. விண்மீன்களும் அவர் பார்வையில் தூய்மையற்றனவே. அப்படி இருக்க புழுவை போன்ற மனிதர், பூச்சி போன்ற மானிடர் எத்துணை தாழ்ந்தவர்! யோபு நூல் அதிகாரம் 26. பில்தாதின் சொற்கள் வீணே. அதற்கு யோபு கூறிய பதிலாவது: என் போன்ற வலிமையற்றவருக்கு எத்துணை துணை புரிந்தீர்! ஆற்றலற்ற தோளுக்கு எவ்வளவு துணை நின்றீர்! என் போன்ற அறிவற்றவருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர்! எவ்வளவு நன்னெறிகளை எனக்கு காட்டினீர்! எவர்தம் துணை கொண்டு இயம்பினீர் இம்மொழிகளை? எவர்தம் ஏவுதலால் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது? கீழ் உலகின் ஆவிகள் நடுங்குகின்றன. நீர் திரள்களும் அவற்றில் வாழ்வனவும் அஞ்சுகின்றன. பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடக்கிறது. படுகுழி அவர் முன் மூடப்படவில்லை. வெற்றிடத்தில் அவர் வடபுறத்தை விரித்தார். காற்றிடையே அவர் உலகை தொங்கவிட்டார். நீரினை மேகத்துள் பொதிந்தார். அதன் நிறைவால் முகிலும் கிழிவதில்லை. முழுமதியின் முகத்தை அவர் மூடுகின்றார். முகிலை அதன் மேல் பரப்புகின்றார். நீர் பரப்பின் மீது வட்டம் வரைந்து இருளுக்கும் ஒளிக்கும் இடையில் எல்லை அமைத்தார் அவர். விண்ணின் தூண்கள் அதிர்கின்றன. அவர் அதட்டினால் அவை அதிர்ச்சி அடைகின்றன. ஆழியை அடக்கினார் தம் ஆற்றலால். ராகாபை அழித்தார் தம் அறிவு கூர்மையால். வான்வெளியை தம் மூச்சால் ஒளிர்வித்தார். விரைந்தோடும் பாம்பை தம் கையால் குத்தி துளைத்தார். ஓ, இவை யாவும் அவர்தம் செயல்களின் விளிம்புகளே. எத்துணை மென்குரல் அவற்றில் கேட்கின்றது! அவர்தம் வல்லமையின் இடி முழக்கத்தை அறிய யாரால் இயலும்? யோபு நூல் அதிகாரம் 27. கடவுளின் ஆற்றலும் யோபுவின் மாசின்மையும். யோபு தொடர்ந்து உரைத்ததாவது: என்றும் உள்ள இறைவன் மேல் ஆணை, எனக்கு அவர் உரிமை வழங்க மறுத்தார். எல்லாம் வல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் நாசிகளில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் நாவும் பொய்யை புகழாது. நீங்கள் சொல்வது சரியென ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை. என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும். என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும். இறை பற்றில்லாதோரை கடவுள் அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும்போது
அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் மேல் கேடு விழும்போது அவர்களின் கூக்குரலை இறைவன் கேட்பாரா? எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா? இறைவனை காலமெல்லாம் அவர்கள் அழைப்பார்களா? இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எல்லாம் வல்லவரின் திட்டங்களை உங்களுக்கு மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள். பின் ஏன் வரட்டு வாதம் பேசுகின்றீர்கள்? இதுவே இறைவனிடமிருந்து கொடிய மனிதர் பெறும் பங்கு. எல்லாம் வல்லவரிடமிருந்து பொல்லாதவர் பெறும் சொத்து. அவர்களின் பிள்ளைகள் பெருகினும் வாளால் மடிவார்கள். அவர்களின் வழிமரபினர் உண்டு நிறைவடையார். அவர்களில் எஞ்சியோர் கொள்ளை நோயால் மடிவர். அவர்களின் கைம்பெண்டீர் புலம்ப மாட்டார். மணல் மேல் அவர்கள் வெள்ளியை குவிப்பார்கள். அடுக்கடுக்காய் அவர்கள் ஆடைகளை சேர்ப்பார்கள். ஆனால் நேர்மையாளர் அவ்வாடைகளை அணிவர். மாசற்றவரோ வெள்ளியை பங்கிடுவர். சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரர் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றார்கள். படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய். ஆனால் இனி அவ்வாறு இராது. கண் திறந்து பார்க்கின்றனர், செல்வம் காணாமற் போயிற்று. வெள்ளம் போல் திகில் அவர்களை அமிழ்த்துவிடும். சுழல் காற்று இரவில் அவர்களை தூக்கி செல்லும். கீழே காற்று அவர்களை அடைத்து செல்லும். அவர்களின் இடத்திலிருந்து பெயர்த்து செல்லும். ஈவு இரக்கமின்றி அது அவர்களை விரட்டும். அதன் பிடியிலிருந்து அவர்கள் தலை தெறிக்க ஓடுவார்கள். அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும். அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் அது சீறி விழும்.